ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெறைய பேர் வந்து யூடியூப்லேருந்து நமக்கு காசு இதுக்கப்புறம் வந்து 15 நாளுக்கு அப்புறம் தான் வரும். புது அப்டேட் வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து தவறா நெனச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. இப்போ ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு AdSenseலேருந்து காசு சென்ட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயில்ல வந்து உங்களுக்கான பேமெண்ட்ட வந்து நாங்க சென்ட் பண்ணிட்டோம் இந்த மாசத்துக்கு அப்படின்னு போட்டுட்டு, கீழ 5 நாள் வெயிட் பண்ணுங்க. 5 நாளுக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் வரலன்னா, நீங்க போய் உங்க பேங்க்ல கான்டாக்ட் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. இப்ப என்ன இந்த மாசம் புதுசா பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 5 நாள எடுத்துட்டு 15 நாள் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாசம் உங்களுக்கு பேமெண்ட் வர மாரி இருந்ததுன்னா, இந்த மெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல 15 நாள் போட்டு தான் இருக்கும். உங்களுக்கும் போட்டிருக்கான்னு பாருங்க. எல்லாருக்கும் அப்படிதான் போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து பேமெண்ட் 15 நாள் வரையும் நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் வருதான்னு. சப்போஸ் உங்களுக்கு 15 நாள் ஆகியும் வரலனா தான் நீங்க பேங்க் போய் கேட்கணும். முன்னாடிலாம் வந்து அப்படி கிடையாது. 5 நாள் ஆகியும் பேமெண்ட் வரலனா நம்ம பேங்க் போய் கேட்கலாம். அவங்க அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து 15 நாள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த 15 நாள்ல சாட்டர்டே, சண்டே சேர்க்கக்கூடாது. இதுக்கு நடுவுல ஏதாவது ஹாலிடே வந்துச்சுன்னா, அதையும் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. பேங்க் என்னைக்கெல்லாம் ஒர்க் ஆகுமோ, அத மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். அந்த மாதிரி 15 நாள் வரையும் நீங்க வெயிட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா தான் நீங்க போய் என்ன பண்ணணும்னா, பேங்க்ல வந்து கேட்கணும். அப்ப என்ன ப்ரோ இந்த மாசம் பேமெண்ட் வந்து லேட்டா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி இருக்காதுன்னு தான் நெனைக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மாசம் யார் யாரெல்லாம் பேமெண்ட் எடுக்குறாங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி யாரெல்லாம் பேமெண்ட் எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் பேங்க்ல வந்து புடிச்சு வைப்பாங்க. சரியா வராது. அந்த மாரி பிரச்சனைலாம் வரும். அவங்க வந்து பேங்க்ல போய் கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்கும்போது தான் நம்ம போய் பேங்க்ல கேட்டுருப்போம். நம்மளுக்கு செகண்ட், தேர்ட் பேமெண்ட்லாம் வரும்போது அதுக்கப்புறம் நம்ம கேட்டுருக்க மாட்டோம். நம்மளுக்கு கரெக்ட்டா வந்து சேர்ந்திருக்கும். நம்மளுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. அதனால வந்து யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்குறீங்களோ, உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ரெகுலரா பேமெண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நெனைக்கிறேன். நமக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா 3 நாளே பேமெண்ட் வந்து சேர்ந்துரும். சில பேர் வந்து வேற பேங்க் அதாவது பேங்க்க பொறுத்து அது வந்து மாறும். ஓகேங்களா? சில பேருக்கு 4 நாள் ஆகும். சில பேருக்கு 5 நாள் ஆகும். இதுக்குள்ளே எல்லாருக்கும் வந்துரும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த 5 நாளுக்குள்ள பேமெண்ட் வந்துருதுன்னா, கண்டிப்பா வந்து கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் வந்தா நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்றேன். நமக்கு வந்து பெருசா இதுல பிரச்சனை வராதுன்னு நெனைக்கிறேன். புதுசா கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வேணா இந்த பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. இல்ல எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருமானும் தெரியல. ஓகேங்களா? அவங்க இந்த மாரி மென்ஷன் பண்ணி வரமாட்டாங்க. ஆனா அவங்களே 15 நாளும் போட்டிருக்கிறதுனால, இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இல்ல எல்லாருக்குமே கூட வந்து கொஞ்சம் லேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம வந்தா தான் தெரியும். ஓகேங்களா? நம்ம வந்து கண்டிப்பா அத பார்த்து வந்து சொல்றோம். திரும்பவும் சொல்றேன். ரெகுலரா பேமெண்ட் எடுக்குறீங்க பாருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நமக்கு வந்து நீங்க பேங்க்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. புதுசா பேமெண்ட் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எல்லார் வீடியோவும் பார்த்து பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து 5 நாள் தான் சொல்லியிருப்பாங்க. 5 நாள் பேமெண்ட் வரலாம் போய் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாசம் உங்களுக்கு பேமெண்ட் வரப்போகுது அப்படின்னா, அதுல 15 நாள் தான் உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படி அனுப்பிச்சிருக்காங்கன்னா, நீங்க 15 நாள் வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள போய் பேங்க்ல போய் கேட்காதீங்க. நீங்க பேங்க்ல போய் கேட்டாலும் அது வேஸ்ட் தான். ஓகேங்களா? எதனாலனா பேங்க்ல வந்திருக்காது. ஓகேங்களா? எப்பவுமே வந்து யூடியூப்ல காசு வந்து போடாம இந்த மாரிலாம் ஏமாத்த மாட்டோம். கரெக்ட்டா வந்துரும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டா இருக்கீங்க. அதுல வந்து நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணல. இல்ல ஏதாவது ஸ்விஃப்ட் கோட் ஏதாவது மாத்தி குடுத்துருப்பீங்க. இந்த மாரி இல்ல அக்கவுண்ட் நம்பர் மாத்தி குடுத்துருப்பீங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? இந்த மாரி ஏதாவது நீங்களா ஏதாவது பண்ணி அங்க வந்து இதுவா இருக்கலாம். இல்லன்னா பேங்க்ல வந்து சில பேங்க்ல வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அது வந்து காசு உங்களுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக, இல்ல நீங்க வந்து கேட்குறீங்களான்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சில பேங்க்ல அவங்களே கூட ஃபோன் பண்ணி இந்த மாரி உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கு. அது உங்களுக்கு தான் வந்திருக்கா கரெக்ட்டான்னு அவங்க செக் பண்ணி கூட அவங்க சொல்லுவாங்க. அவங்களே கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்க வெயிட் பண்ணுங்க. 15 நாள் வெயிட் பண்ணுங்க. 15 நாள் ஆகியும் உங்களுக்கு காசு வரலனா மட்டும் தான் நீங்க வந்து பேங்க்ல போய் கேட்கணும். அதுக்கு முன்னாடி கேட்காதீங்க. அதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காசு வராம போகலாம். வராம போகலான்னா வந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஓகேங்க. ஏன்னா அவங்களே 15 நாள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 15 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் போய் கேட்கணும். இதுல எந்த விதமான சாட்டர்டே, சண்டே சேர்க்காதீங்க. ஏன்னா சில பேங்க் வந்து சாட்டர்டே இருக்கும். சில பேங்க் சாட்டர்டே இருக்காது. உங்க பேங்க் சாட்டர்டே இருக்குமான்னு பார்த்துங்க. ஓகேங்களா? சில பேங்க்ல வந்து ஹாஃப் டே வச்சிருப்பாங்க சாட்டர்டே. அதனால நீங்க சாட்டர்டே, சண்டே அவாய்ட் பண்ருங்க. அதாவது மண்டே டூ ஃப்ரைடே அதுலயும் எந்த லீவுனாலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மண்டே டூ ஃப்ரைடே 5 நாளு, அடுத்த வாரம் ஒரு 5 நாளு, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு 5 நாள். மொத்தம் 3 வாரம் ஆனா தான் உங்களுக்கு 15 நாள் கவுண்ட் வரும். யாரெல்லாம் இந்த மாசம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்க போறீங்களோ, நீங்க 15 நாள் வெயிட் பண்ணுங்க. 15 நாளுக்கு அப்புறமும் காசு வரலனா மட்டும் தான் நீங்க பேங்க்ல போய் கேட்கணும். அதுக்கு முன்னாடி போய் கேட்கவே கேட்காதீங்க. 15 நாள் வெயிட் பண்ணுங்க. அதாவது 3 வாரம் வெயிட் பண்ணுங்க. அப்பதான் வந்து காசு உங்களுக்கு கரெக்ட்டா வந்திருக்கும். கரெக்ட்டா நம்ம எடுக்க முடியும். ஆல்ரெடி பேமெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. வந்துரும் தான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் யூடியூப் இந்த மாரி போட்டுக்கிறதால அதுவும் எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகேங்களா? டிலே கூட ஆகலாம் பேமெண்ட். எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள், 4 நாள் இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா 1 வாரம் கூட டிலே ஆகலாம். அது என்னன்னு இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிரும். ஓகேங்க. நம்ம இன்னைக்கு சாட்டர்டே, சண்டே வந்துடுச்சு. 2 நாள் ஆயிடுச்சுல்ல. மண்டே தான் வந்து எல்லா பேங்க்கும் வந்து ஆக்டிவா இருக்கும். எல்லாருக்கும் வந்து மண்டேல வந்துரும். சில பேருக்கு டியூஸ்டே வந்துரும். அப்போ டியூஸ்டேவே தெரிஞ்சிரும். ஓகேங்களா? டியூஸ்டே வந்து பேமெண்ட் வந்து வருதா இல்லையான்னு தெரிஞ்சிரும். வந்தவுடனே நான் வந்து அப்டேட் பண்றேன். யார் யாருக்கெல்லாம் ரெகுலரா வரும்னு. ஆனா, அவங்க 15 நாள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு டிலேவும் ஆகலாம். அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஆனா பயப்படாதீங்க. நமக்கான காசு எங்கேயுமே போகாது. அவங்க கரெக்ட்டா சென்ட் பண்ணிருவாங்க. இது டிலே ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே மாரி தான் ஆகும். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? ஆனா செகண்ட் பேமெண்ட் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே மாரி தான் ஆகும். அவங்க அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சும்மா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இவ்வளோ டீப்பா வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னு கேட்குறாங்கன்னா, இது இந்த மாசம் மட்டுமா? இல்ல எல்லா மாசம் இப்படி தானா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க.
எல்லா மாதமும் அப்படி தான் அப்படின்னா ஏதாவது அப்டேட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் மாரி அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ஆட்சன்ஸ்லேயோ இல்லை யூடியூப்லேயோ. ஆனால் அந்த மாதிரி இதுவரையும் யாரும் வந்து போடலை. ஓகேங்களா? அப்டேட் வந்திருக்குன்னு போடலை. எல்லோரும் அவங்களுக்கு வந்து இந்த மெயிலை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அப்டேட் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் மட்டும்தான் இந்த மாதிரி 15 நாள் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மாதத்துலேருந்து சரியாயிடும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அடுத்த மாதத்துலேருந்து சரியாகலை அப்படின்னா அது தொடர்ச்சியாக கூட போகலாம். ஆனால் அவங்க ஏதாவது அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையும் வந்து போக போக தான் தெரியும். இப்போதைக்கு எதுவும் தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. யூடியூப் சொந்தமாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அப்டேட்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கா வரலையா அதை பற்றின உங்களோட தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.